வெல்கம் டு அவர் சேனல் டிசைன் அப்லோட்ஸ். எனக்கு 5 இயர்ஸ் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு யூஎஸ் பேஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனியில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஜக். எப்படி ஒரு கிளியர் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஜக் கிரியேட் பண்ணாருன்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். We are providing online clear classes in both English and Tamil. If you are interested in joining the courses, kindly see the next posted for the contact details. நம்ம இந்த வீடியோவை வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதோட அவுட்டர் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? க்ரீன் கலர் தெரியுதுல அந்த சர்ஃபேஸ். செகண்ட் பார்ட் வந்து இதோட இந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? தேர்ட் பார்ட் வந்து இது வந்து ஹேண்டில், இந்த ஹேண்டில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சர்ஃபேஸில் இருக்கும், அதை எப்படி சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த டாப் லைனை பிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஸ்கெட்ச் வியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு சென்டர் லைன் போயிட்டு இது டேட்டம் சென்டர் லைன் சொல்லுவாங்க. இந்த சென்டர் லைனை பிக் பண்ணிட்டு இப்படி ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணி முடித்தோன்னே போயிட்டு பாயிண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணும். பாயிண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 mm. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 mm, ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஆர்க்கில் போயிட்டு 3 பாயிண்ட் ஆர்க்னு ஒரு ஆர்க் இருக்க, ஃபஸ்ட் ஆர்க் அதை பிக் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு ஆர்க் ஒன்றுக்கு ட்ரா பண்ணுங்க. அப்புறம் செகண்ட் அது அந்த ஆர்க்கோட எண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த எண்ட் வரைக்கும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் இப்படி பிக் பண்ணிட்டு ஒரு ஆர்க் ஒன்று இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். கீழே இருக்கிற டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த டைமென்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 mm. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த ஆர்க்கோட டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 195 கொடுக்கணும். 195 டேரெக்டாக கொடுக்கணும்னா இப்படியே ட்ராக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 194 அந்த ரேஞ்ச் வந்த பின்னாடி இங்கே போயிட்டு 195 ஆல்ட்ரு பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இதோட ப்ராப்பரான ஷேப் கிடைக்காது. இப்போ வந்து 195 டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த ஆர்க்கோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணிங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நியர்பை வேல்யூ இப்போ 195 வேணா ஒரு 194 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நியர்பை ட்ராக் பண்ணால் 194 வரும். அந்த பின்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கொடுத்துங்க 195, ஓகேவா? அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் பிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் இப்படி பிக் பண்ணிட்டு இதோட ஹைட் கொடுக்கணும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50 mm, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த ஆர்க் போயிட்டு இதோட ரேடியஸ் கொடுக்கணும். இதோட ரேடியஸ் அதே மாதிரி தான். இது ஆக்சுவலாக 55 அட்டைன் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், இப்படியே ட்ராக் பண்ணிட்டே போவோம். நியர்பை 54 வந்துச்சு. அப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதோட வேல்யூ கொடுத்துக்குவேன். நான் டேரெக்டாக கொடுத்தேன்னா எனக்கு அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது, அதனால தான், ஓகேங்களா? இப்போது நம்ம இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கும் இப்படி பிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்கே ஆர்க் போயிட்டு 3 பாயிண்ட் ஆர்க் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி பிக் பண்ணி இப்படி ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7.5 mm, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே லைன் போயிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்க. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 108 mm வரணும். 108 mm வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்டும் பிக் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 mm அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி திருப்பி ஆர்க் போயிட்டு 3 பாயிண்ட் ஆர்க் கொடுத்து இந்த சென்டர் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து ஆர்க்கோட ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துடணும். செகண்ட் பாயிண்ட் இதோட எண்ட் இந்த இடத்துல வந்து செகண்ட் பாயிண்ட் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த ஆர்க்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 175 அப்படி கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜார் ஒன்று ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே பிளேன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி மேலே இப்படி ட்ராக் பண்ணிட்டு இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 270 mm கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிளேன் ஒன்று ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா டேட்டம் ஷேப்ஸ் போயிட்டு blend கொடுத்துட்டு செஷன்ஸ் போயிட்டு செஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு டிஃபைன் கொடுத்துட்டு இந்த பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுக்கணும். இதை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பிளேன் அதில் ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்கெட்ச் வியூன்னு கொடுத்துடணும். கொடுத்த பின்னாடி என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் இங்கே சர்க்கிள் போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 120 mm. ஓகேவா? திருப்பி சர்க்கிள் போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 mm. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட கேப் பார்த்தீங்கன்னா 75 mm வரும். இது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ லைன் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 36 degree. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இருக்கிற சென்டர் லைன் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சென்டர் லைன் ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லைன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் லைன் இப்படி பிக் பண்ணால் ஆப்போசிட் டைரெக்ஷன் இங்கே எப்படி சென்டரில் இங்கே ஒரு லைன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன பின்னாடி டெலீட் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டே வரணும். இப்போ எல்லா லைன்ஸ் இந்த மாதிரி டெலீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி செஷன்ஸ் போயிட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 mm கொடுக்கணும். 20 mm விட்டு ஸ்கெட்ச் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஸ்கெட்ச் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு டிஸ்பிளே ஸ்டைல்னு சொல்லுவாங்க இதில் ஒயர் ஃப்ரேமுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு எதுக்காக இது கொடுக்குறேன்னா இப்போ நான் ஒரு சர்க்கிளிங் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எனக்கு வந்து இந்த டயாமீட்டர் தான் அது ஆக்சுவலாக. அதுக்காக தான் இந்த டயாமீட்டர் தான் நமக்கு தேவைப்படும். அதனால நம்ம ஃபார்ம் பண்ணுற சர்க்கிளுக்கு அதனால தான் இந்த டிஸ்பிளே ஸ்டைலில் ஒயர் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒயர் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணலாம் இந்த சர்க்கிள் என்ன டயாமீட்டர்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ இப்படி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்துக்கோங்களேன். கரெக்டாக இந்த சர்க்கிள் மேலே கொண்டு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறது இந்த சர்க்கிள் மேலே இப்படி கொண்டு கரெக்டாக வச்சிட்டேன்னா எனக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே ஸ்டைலில் வந்து ஒயர் ஷேடிங் வித் எட்ஜஸ்லேருந்து ஒயர் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணிக்கோ. இப்படி மாற்றின பின்னாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு எண்ட் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட், இது ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஆனால் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்ஸுமே இருக்காது. அது எப்படி க்ரியேட் பண்ணோன்னா டிவைட் போயிட்டு இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 டிவைட் பாயிண்ட். ஏன்னா இதில் 4 ஃபஸ்ட்டு செஷனில் 4 டிவைட் பாயிண்ட் இருந்துச்சு. அதனால இங்கேயும் 4 பாயிண்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது பேர் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் ஆர்க் ஏரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செஷனில் எங்கே லை ஆயிருக்கோ அதே தான் இங்கேயும் லை ஆயிருக்கணும். பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பாயிண்ட்டில் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் ஏரோ வந்து லை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் லை ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அதை மாற்றணும். நம்ம எப்படி மாற்றலான்னா இங்கே இந்த பாயிண்ட் இப்படி பிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இந்த ஆப்ஷன் இப்படி பிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் ஏரோன்னு சொன்னால அது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டில் லை ஆயிருக்கு. நம்மளுக்கும் வந்து இந்த செஷன்லேயும் வந்து இதுதான் செகண்ட் பாயிண்ட், இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் லை ஆயிருக்கு. இந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து 2 ஸ்டார்ட் பாயிண்ட் ஏரோவும் ஒரே இப்போ செகண்ட் பாயிண்ட்னா செகண்ட் பாயிண்ட்லேயே ரெண்டுமே லை ஆயிருக்கணும், தேர்ட் பாயிண்ட்னா தேர்ட் பாயிண்ட்லேயே ரெண்டும் லை ஆயிருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே பாயிண்ட்டில் தான் லை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிஸ்பிளே ஸ்டைல் போயிட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபார்ம் ஆயிடும். ஆனால் இது எனக்கு சாலிடில் ஃபார்ம் ஆகக்கூடாது.
சர்ஃபேஸில் தான் ஃபார்ம் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே பிளெண்ட் போயிட்டு எடிட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இந்த ஜக்கோட டாப் பொசிஷன் கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ஸ்வீப் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸ்வீப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல ஃப்ரீ ஸ்வீப் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேட்டம் போயிட்டு இந்த இடத்துல ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இந்த பிளேனை இப்படி பிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்கெட்ச் வியூ என்னைக்கு முதல்ல கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இங்கே லைன் ஆப்ஷன் போயிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்லட்டில் போயிட்டு சர்க்குலர் ட்ரிம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த லைன் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் ஆஃப் 25. ஓகேவா? அதே மாதிரி சர்க்குலர் ட்ரிம் போயிட்டு ரேடியஸ் ஆஃப் 25 கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்டும் பிக் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்டும் இப்படி பிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 77.50. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் போயிட்டு இந்த லைன் எப்படி செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது இதையும் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த லைனுக்கும் இருக்கிற ஆங்கிள் பார்த்தா உங்களுக்கு ஒரு 20 டிகிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தா 119. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா திங்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த ஸ்ட்ராங்னு கொடுக்குறது என்னத்துக்குன்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் வந்து ஈவனாக கன்ஸ்ட்ரெயின் பண்ண, எதுவுமே வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்னு கொடுத்தோமா, எல்லாமே கன்ஸ்ட்ரெயின் ஆகிட்டா ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு இந்த ரெஸ்யூம் ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு இதில் கிரியேட் ஆர் எடிட் ஸ்வீட்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஸ்கெட்ச் வியூன்னு கொடுக்கணும். கொடுத்தா இப்படி 2 கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஃபார்ம் ஆகும். நம்ம தெளிவாக தெரியணும்னா இதில் போயிட்டு எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் 2 மட்டும் கிளியராக தெரியும். அது மீட்டர் சென்டர் பாயிண்டில் இங்கே எலிப்ஸ் இருக்குல்ல, எலிப்ஸில் சென்டர் அண்ட் ஆக்சிஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? எலிப்ஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 25. ஓகேங்களா? இது வந்து 10. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இங்கே போயிட்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். இப்போது நம்மளுக்கு அந்த ஜக்கோட ஹேண்டிலும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டு வாங்க போய் பார்ப்போம் என்னென்னு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபோர்த் பார்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம திக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு திக்கன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு 2 mm ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு திக்கன், அதுவும் ஒரு 2 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு திக்கன், அதுவும் ஒரு 2 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த உள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல இந்த ஹேண்டோட திங்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்னா ரிவால்வ் கொடுத்துட்டு இந்த சென்டர் பிளேன் இருக்குல்ல அதை எப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்கெட்ச் வியூ இருக்குல்ல அதை பிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டிஸ்பிளே ஸ்டைலில் ஒரு வயர் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை பிக் பண்ணிட்டு இந்த கர்வை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லைன் எப்படி செலக்ட் பண்ணணும் ப்ரொஜெக்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டு அதுக்கப்புறம்
இங்கே இருக்கிற இதை டீசெலக்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை இப்படி செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி முடிச்சு ப்ரொஜெக்ட் கொடுத்து இந்த லைனு இந்த ஆர்க்கு இந்த கீழே இருக்கிற லைன் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணோம்னா இங்கே லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி ஒரு லைன் ஒன்று போட்டுடணும். போட்டு போயிட்டு டெலிட் செக்மெண்ட் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஃபார்ம் ஆன பின்னாடி இங்கே போயிட்டு டேட்டம் சென்டர் லைன் இருக்குல்ல, அதை பிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே இப்படி க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரிமூவ் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பிக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் போயிடும். இப்போது எப்படி போச்சு இல்லைன்னு பார்க்கலாம். எப்படின்னா டிஸ்பிளே ஸ்டைல் போயிட்டு ஷேடிங் வித் எட்ஜஸ் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிளியராக இருக்கும். இப்போ ஜக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா அப்பியரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வியூ போயிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு இங்கே லைப்ரரியில் போயிட்டு இங்கே நிறைய என்ன இருக்குது, பெயிண்ட் போயிட்டு பெயிண்ட் மெட்டாலிக் டாட் டிஎம்டின்னு ஒரு இது இருக்கா, நான் அதுதான் அடிக்க போகிறேன். அதனால அதை செலக்ட் பண்ண இந்த மாதிரி கலர்ஸ் கீழே வந்துடும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மெட்டாலிக் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே மேலே மாடல் டீல் இந்த மேலே இருக்கிற இந்த பாட் இருக்குல்ல, அதை இப்படி பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த கலர் வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஜக்குக்கு இவ்வளோ தான் ஆக்சுவலாக அப்பியரன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் அப்லோட் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.